முன்னாள் தலைவர் அவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக செய்திகள்லாம் எழுதுகிறாங்க. திரு நயினார் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இடையான அந்த உறவில் ஒரு கசப்பை ஏற்படுத்த முடியுமா என்று திமுகவினர் கூட சோசியல் மீடியாவில் வந்து பதிவு போடலாம். வேறு கட்சிக்காரங்க காங்கிரஸ்காரங்க பதிவு போடலாம். வெல்கம் மோடின்னு போட்ட திமுக ஒரு காலத்தில் கோபேக் மோடின்னு போட்டாங்க. அப்போ கோபேக் மோடிலாம் செக் பண்ணும்போது பாகிஸ்தானில் இருந்துலாம் இங்கே போட்டிருந்த வேடிக்கை செந்திலுக்கு நல்லா தெரியும், நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வேறவர்கள் தவறான இந்த உறவு நட்பு மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், இதனால் கட்சிகளை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். எவ்வளோ பேர் கூலிப்படை இருக்காங்க, அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்க 2 பேரும் அன்பாக தான் இருக்காங்க, பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மேடையில் கூட ஐயா மூப்பனார் விழாவில் கூட நினைவு நாள் விழாவில் அன்றைக்கி நினைவு நாள் அந்த அஞ்சலி செலுத்த போகும்போது கூட திரு அண்ணாமலை அவர்களை கட்டிப்பிடிச்சி நயினார் கூட்டிகிட்டு வர நான் என் கண்ணால் பார்த்தேன். அவங்களுக்குலாம் ஒன்றும் ராமலட்சணர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய செயல்பாடு. ஏன்னா 2 பேருக்கும் தனிப்பட்ட நோக்கம் கிடையாது, 2 பேருக்கும் பாஜக ஜெயிக்கணுங்கிறது தான் நோக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.